நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம புதுசா ஒரு கோயிலை பத்தி தாங்க பார்க்க போறோம். அந்த கோயிலுக்கு நாங்க எதுக்கு போனோம்னா, என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு மொட்டை போட்டு காது குத்த போனாங்க சின்ன குழந்தைக்கு. ஸோ அவங்க கூட்டனால நாங்கள் அந்த கோயிலுக்கு போகணும்னு போனோம். ஆனால் அந்த கோயில் என்ட்ரன்ஸ் போன உடனேயே எனக்கு கண்டிப்பாக அதை வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. சுற்றி நான் வீடியோ எடுத்தேன். நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிவிடுங்க, வானம் வந்து நீல வானமாக அழகாக இருந்தது. கோயில் இருக்க இடம் எல்லாமே பச்சை பசேல் இருந்தது. அந்த மெயின் ரோட்டில் இருந்து உள்ள ஒரு 500 மீட்டர் போக வேண்டியிருந்தது. அதுக்கும் ரோடு இருந்தது. ஆனால் ரோட்டுக்கு 2 பக்கமும் பச்சை பச்சைன்னு இருந்தது. நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க. மரங்கள் எல்லாமே நல்லா பச்சையாக இருந்தது. அது மட்டும் இல்லை, கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய குளமும் இருந்தது. அந்த குளத்தில் தண்ணியும் இருக்குது. நான் இதே கோயிலுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியும் நான் வந்திருக்கேன். அப்போது இந்த அளவுக்கு மரங்கள் பச்சையாக நான் பார்த்த ஞாபகம் இல்லை. அந்த குளத்துலேயும் தண்ணி இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, குளத்துலேயும் தண்ணி இருக்குது. 2 பக்கமும் மரங்களும் பெருசாக வளர்ந்துருக்கு. நல்ல பச்சை பசேல்னு அருமையாக இருந்தது. கோயிலும் அதே மாதிரி முன்னாடி அந்த கோயில் இடமும் கொஞ்சம் ஒரு சின்ன மண்டபம் மட்டும்தான் இருந்தது. மற்ற இடங்கள் எல்லாமே ஏதோ இந்த தோட்டம் மாதிரியான ஒரு இடமா தான் இருந்தது. ஆனால் இப்போ நான் வந்து பார்க்கும்போது அந்த இடமே டோட்டலாக மாறி இருந்தது. மரங்கள் எல்லாமே பெருசாகவும் வளர்ந்துருந்தது. குளத்தில் தண்ணி இருந்தது. அது இல்லாமல் அந்த இடத்துல நிறைய இடத்துல இந்த மாதிரி கொட்டகை போட்டிருக்காங்க. எல்லாமே அந்த ஸ்டீலில் போட்டிருக்காங்க. அதனால எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அங்கே உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு அருமையான இடமாவும் இருந்தது. நல்ல வெயில் சீசனாக இருந்தால் கூட இப்போது அங்கே நல்ல குளுமையாக தான் இருந்தது. ஏன்னா அந்த மரங்கள், அந்த குளம், விளையாடுறதுக்கு சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கும் மணல் தரையும் இருந்தது. அதில் சின்ன பிள்ளைங்க ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த குளத்துக்குள்ளே கல்லை தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நம்ம பொடியனும் அதை பார்த்துட்டே இருந்தான். சரி, அப்புறமா நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போயிருந்தோம். அந்த மொட்டை போட்டிருந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்க. இது அக்காவும் தங்கச்சியுமா வந்தாங்க. என்னோடய ஒய்ஃபு அந்த மொட்டை போட்ட பொண்ணை ஆசையாக தூக்கலான்னு பார்த்தா அதுக்கு தெரியுது கரெக்டாக அவங்க பாட்டி யாருதுன்னு. அவங்க பாட்டிக்கிட்ட போய் உட்காந்துருந்தது. அப்புறமா அந்த சின்ன பொண்ணு கூட கொஞ்சம் நேரமாக நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். என்னோட பையன், அந்த பொண்ணுக்கு மாமா முறை வரும், அவனும் அந்த சின்ன பாப்பா கூட நானும் விளையாடுவேன்னு சொல்லி விளையாடிக்கிட்டே இருந்தான். அந்த பொண்ணு மொட்டை போட்டிருந்தனால தலையில் கை வச்சுட்டு இருந்தான். அது வைக்கக்கூடாதுடா வலிக்கும் அப்படின்னு சொன்னனால அந்த பொண்ணு கூட விளையாடிட்டு இருந்தான். இவர் வீட்டில் இருந்து வரும்போதே எனக்கு விளையாடுறதுக்கு ஒரு டாய் வேணும்னு கையில் ஒரு சின்ன காரை கொண்டு வந்திருந்தான். அந்த காரையும் பாப்பா கையில் கொடுத்துட்டான், நல்ல பையன் மாதிரி. ஆனால் சமயம் பார்த்து அதை பிடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அதே மாதிரி அதுக்கு ஒரு டைம் வந்தது. மெதுவாக வாங்கி பார்த்தான். ஆனால் பாப்பா அழுதுனால மறுபடியும் உடனே கொடுத்துட்டான். ஸோ நாங்களும் அந்த குட்டி பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டே இருந்தோம். அப்புறம் முதல்ல அந்த குளத்து பக்கத்தில் 3-4 சின்ன பிள்ளைங்க இருந்து விளையாடினதை பார்த்துட்டே இருந்தாலும் நம்மளும் போய் குளத்தில் பாம்பு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லை தூக்கி ஒன்று போட ஆரம்பித்தான். சின்ன சின்ன கல்லாக போட்டான். அது விழுந்து அதில் ஒரு ரவுண்ட் ஷேப் வரும் அலை மாதிரி. அதை பார்த்து ரொம்ப ரசித்தான். அப்போது அந்த குளத்துக்குள்ளே ஒரு பறவையும் இருந்தது. அதுவும் அப்பப்போ தலையை மட்டும் தூக்கிட்டு அப்புறம் தண்ணிக்குள்ளே முங்கி அதை மீன் பிடிச்சிட்டு இருந்தது. அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்து ரசித்தோம். ஸோ குளத்துக்கு நடுவில் கொஞ்சம் இடம் எம்டியாக இருந்தது. அதில் கொஞ்சம் நாரைகள் உட்காந்துருந்தது. 4-5 நாரை வந்து அந்த இடத்துல உட்காந்துருந்தது. நம்மளால் அதை பார்த்துட்டு தான் நான் இங்கேருந்து கல்லை தூக்கி அதை எரிஞ்சிடட்டுமா, நாரை எரியட்டுமான்னு கேட்டுட்டு எரிஞ்சப்பில். பட் ஆனால் அது ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி தான் இருந்தது. ஆனால் வரிசையாக குளத்துக்கரையில் அப்படியே உட்காந்துருக்கு, அசையாமல் ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தது. ஆனால் இந்த இடம் பார்க்க அழகாக இருந்தது. குளத்துக்கு பின்னாடி அந்த மலை, இந்த வியூ பார்க்க அருமையாக இருந்தது. கொஞ்சம் நேரம் ஆகலை, திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ட்ரெயின் போக ஆரம்பிச்சது. நம்மளால் ஓடி போய் ட்ரெயினுக்கு ஒரு பாம்பு போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ட்ரெயினுக்கு பாம்பு போட்டுட்டு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாப்புல. ஸோ அப்புறம் நம்ம உள்ளே போகும்போதே குளத்தை பார்த்த உடனே அப்போ கண்டிப்பாக இந்த குளத்தில் நம்ம குளிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னால், சரிடா குளிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் மட்டும் தனியாக அந்த குளத்துக்கரையில் மர நிழல் அருமையாக இருந்தது. கார் பார்க் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நானும் சின்ன பையனுமாக போனோம். நீங்கள் இப்போ பார்க்குறது அந்த கோயில் கைகொண்ட ஐயனார் சாஸ்தா கோயில். பின்னாடி பிள்ளையார் கோயில் இருக்குது. அப்படி சின்ன சின்ன கோயிலாக நிறைய இருக்குது. சொல்லமாட சாமி இருக்கிறாரு. இந்த மாதிரி இதுதான் ஆக்சுவலாக அந்த கைகொண்ட ஐயனார் சாஸ்தா கோயில். அதோட சிலை தான் இது நீங்கள் இப்போ பார்க்குறது.
ஸோ இங்கே ஆல்ரெடி பூஜைலாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் போன டைமில் பூஜையெல்லாம் முடிஞ்சிருந்து சாமி கூட ஆடினாங்க. பட் அந்த டைம் நான் கரெக்டாக அந்த டைம் தான் உள்ளே போனேன் அப்படிங்கிறனால நல்ல வீடியோ எடுக்க முடியல. இப்போ பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. பொண்ணுக்கும் மொட்டை போட்டு காதும் குத்தியாச்சு. இனிமேல் நம்ம வெயிட் பண்ணுறது ஆடு வெட்டியிருக்காங்க. ஆட்டு சமைச்சு கறி சாப்பாடு தருவாங்க, அது சாப்பிடணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருமே. ஸோ அப்புறமா நாங்கள் அந்த எம்டியாக இருக்கிற அந்த பிளேஸில் சும்மா கொஞ்சம் காற்று வாங்கலாம் அப்படின்னு நடந்து வந்தோம். எல்லா இடமும் மரம் நிழல். அங்கே ஒரு குட்டி நாய் இருந்தது. அது செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருந்தது. அது நான் வீடியோ எடுத்தேன். எனக்கும் போஸ் கொடுத்துட்டு ஜாலியாக விளையாடிட்டே இருந்தது. அங்கே இருந்தவங்க ஒவ்வொருத்தர் காலையாக போய் கடிச்சு சும்மா அப்படி ஜாலியாக அது நல்லா விளையாடி என்ஜாய் பண்ணிச்சு. நாங்களும் அது கூடவே கொஞ்சம் நேரம் என்ன செஞ்சோன்னா விளையாடிக்கிட்டு இந்த குட்டி நாயை அதுக்கு முன்னாடி நானும் என் குட்டி பையனுமா வரும்போது கூட அந்த குட்டி நாயை ஒரு பொண்ணு கையில் வச்சுருந்தது. என்கிட்ட கேட்டான், என் பையனுக்கு இந்த நாய்க்குட்டி ரொம்ப பிடிக்கும், அவன் அப்போ அந்த நாய்க்குட்டியை நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாமான்னு கேட்டான். ஸோ எனக்கு வீட்டில் ஆக்சுவலாக காம்பவுண்ட் இல்லை, அதனால் நாய் வளர்க்குற ஒரு வசதி இல்லாமல் இருந்தது. ஏற்கனவே ஒரு குட்டி நாயை என்னோடய வீட்டிலேருந்து எடுத்து கொண்டு வந்திருந்தோம். கொஞ்ச நாள் வச்சுட்டு அப்புறமா திருப்பி எங்கள் ஊர்லேயே கொண்டு விட்டுட்டோம். அதனால் நாய் வளர்க்கறதுக்குள்ள வசதி இல்லை. இது கோயில் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போவும் நிறைய வித்தியாசம் தெரிஞ்சது. எல்லா இடமுமே கொட்டகைலாம் போட்டு எல்லாம் நிழலுக்காக நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுற பிளேஸ் கம்மி தான். இந்த மாதிரி கொட்டகையே ஒரு 5-6 கொட்டகை போட்டிருக்காங்க, பெரிய கொட்டகையாக. எல்லாமே கீழே சிமெண்ட் தரன்னா அந்த வெயில் இருக்க நேரம் கால் வைக்க முடியாது, அந்தளவுக்கு ஹீட் இருந்தாலும். ஆனால் அந்த மர நிழல் இருக்கிறனால அது ஓரளவுக்கு நல்லா தாக்கு பிடிக்கி. ஸோ அந்த மாதிரி கொட்டகை போட்டதுக்குள்ள உள்ள டைல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட்டு கல் போட்டு அழகாக போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பசங்க விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் நம்ம சின்ன பையன் ரித்விக் என்கிட்ட கம்ப்ளைண்ட்டு, அப்போ என்னை விளையாட சேர்க்க மாட்டேங்காங்க, என்னை குட்டி பையன் சொல்லி ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க, என்னை சேர்த்து விடப்பான்னா. சரின்னு கொண்டு நான் அவங்ககிட்ட கபடி விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த பசங்கிட்ட கேட்டு இவனையும் சேர்த்து விட்டேன். ஸோ பழக்கப்படாத பசங்க, இதில் இருக்க பசங்க இருந்தாலும் அவங்க கூட ஓரளவுக்கு சேர்ந்து நின்னா. ஆனால் விளையாடுறது கொஞ்சம் பெரிய பசங்க. நம்மளால தனியாக தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் அவருக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசினார். அந்த செக்குடு சட்டை போட்டு ஒரு பையன் இருக்கிறான்ல, அந்த பையன் மட்டும்தான் நம்ம குட்டி தம்பிக்கு சப்போர்ட்டு. ஸோ கபடி அப்படியே விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த செக்குடு சட்டை போட்ட பையன் ரைட் போனான். அவனை ஆக்சுவலாக பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோடனே நம்ம பையனுக்கு ஒரே வருத்தமாக போச்சு, ஐயோ நம்ம ஃப்ரெண்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஓடி போய் காப்பாற்ற வேற போனார். போய் கூப்பிட்டு வந்துட்டான். ஸோ இப்போ கண்ணில் ஏதோ தூசி விழுந்துன்னு தொடச்சிட்டே இருந்தார். கபடி நீங்கள் பார்த்துருக்கே பண்ணி எப்படி பிடிக்கா பார்த்தீங்களா? சின்ன பையங்கிறனால ரைட் வந்த பையன் இழுத்துட்டே போயிட்டான். ஸோ அது நாங்கள் விளையாடிட்டு இருக்கும்போதே கறி சோறு ஸ்மெல் வர ஆரம்பித்தது. சாப்பாடும் ரெடி ஆகிட்டு, ஸோ சாப்பாடு அந்த ஆட்டு கறி போட்டு கூட்டும் குழம்புமா 2 இதாக வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டோம். பொதுவாக நான் கோயிலில் நான்வெஜ்ஜு எங்கேயுமே பெருசாக சாப்பிட்றதில்ல. ஆனால் அந்த கோயிலில் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டோம். நல்லாவே சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி இனிமேல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். நிறைய பேர் சாப்பிட்டு முடித்த உடனே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலிருந்து. சரி நம்மளும் கிளம்புவோம் அப்படின்னு நினச்சோம். நம்ம கோயிலுக்கு உள்ளே வரும்போது நான் உங்களை நோட் பண்ண சொன்னேன். என்ன அப்படின்னா, மேகம் இல்லாமல் வானம் நீல வானமாக இருந்தது. நீல வானமும் வெண்மேகமும் தான் இருந்தது. இப்போ அப்படின்னு டக்குன்னு கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி பார்த்திங்கன்னா வெயிலே இல்லை. எல்லா இடமும் அந்த மேகம் மூடி ஒரு இருட்டு வந்துருச்சு. போகும்போது கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் போகணும்னு ரித்விக் சொல்லியிருந்தால. சரி அவர் தனியாக கண்டா பயப்படுவார்னு எங்களுக்கு தெரியும். சரி இருந்தாலும் அவர் சொன்னதுக்காக அவங்க அண்ணன் கூட அனுப்பிவிட்டோம். தைரியமாக தான் கொஞ்சம் தூரம் நடந்து போனான். ஆனால் கொஞ்சம் தண்ணி பக்கத்தில் போனோன்னே அதுக்கு அங்கே வர மாட்டேன்னு அடம்பிடிச்சு அழுதுட்டு தண்ணிக்குள்ளே கல்லை தூக்கி போடணும். அது அவருக்கு பாம்பு போடுறது அது மட்டும்தான். பார்த்தீங்களா இப்போவே அழ ஆரம்பிச்சிட்டான். சரி போதும் விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனாலும் வரல. அங்கேருந்து கொஞ்சம் கல்லெல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ளே பாம்பு போட்டுட்டு மறுபடி தான் ரிட்டர்ன் வந்தார். நாங்கள் ஒரு 1:30 மணி அந்த மாதிரி டைமுக்கு மதியம்தான் கோயிலுக்கு வந்திருந்தோம். இப்போ மணி 4 தாண்டிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3:45 அந்த மாதிரி டைமில் தான் சாப்பிடவே செஞ்சோம். 1:30க்கு பூஜை முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஆடு வெட்டி குழம்புலாம் வச்சுருந்தாங்க. ஆனால் சாப்பிட்டுட்டு இனிமேல் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டோம்.
அந்த கோயிலுக்கு நாங்கள் மதியம் வந்து இந்த ஒரு 3-4 மணி நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அந்த 4 மணி நேரமே மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது. திருப்தியாக நல்லா சாமியும் கும்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே மேகம் எல்லாமே கருப்பாக மாறிட்டு நல்லா கருமேகமும் மழை உடனே வர்ற மாதிரியான ஒரு இதுதான் இருந்தது. நல்லா இருட்டிருச்சு, எல்லாமே நல்லா கருமேகமாயிட்டு. ஸோ நம்ம என்ட்ரன்ஸில் உள்ளே போகும்போது பார்த்தோம், அந்த நுழைவாயில் கை கொண்ட ஐயனார் சாஸ்தா திருக்கோயில்